பெரியார் விருது கனிமொழி கருணாநிதி. பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பெயரிலான விருது கழக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. எங்கள் வீட்டில் அனைவரும் திமுக, கனிமொழி மட்டும் தீக்க என்று தலைவர் கலைஞர் அவர்களால் பெரியாரிய பெண் என்று அடையாளம் காட்டப்பட்டவர் கனிமொழி. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக வாதாடுவதில் கர்ஜனை மொழி என்று மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் பாராட்டப்பட்டவர் கனிமொழி. இதழியல் ஆர்வம் கொண்ட இவர் பத்திரிகை துறையில் பணியாற்றியதன் மூலமாக தனது சமூக அக்கறையை வெளிப்படுத்த தொடங்கினார். முத்தமிழறிஞர் கலைஞரின் கவிதை வார்ப்பாக இருக்கும் இவரது கவிதைகள் பெண்களின் மௌனங்களை பேசுபவைகளாக அமைந்திருக்கும். கருவறை வாசனை, அகத்தினை, பார்வைகள், கருக்கும் மருதாணி ஆகியவை இவரது தொகுப்புகள். இவரது தமிழை, அறத்தை வெளிப்படுத்தும். சென்னை சங்கமம், நெய்தல் விழா போன்ற கலை பண்பாட்டு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பதன் மூலமாக கலை வளர்ச்சிக்கும் தொண்டாற்றி வருகிறார். 2 முறை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்து பெரியாரின் சமூக நீதிக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக குரலற்றவர் குரலாக ஒலித்தார். 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் வென்று தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் இந்திய ஜனநாயகம் காக்கவும் டெல்லியில் ஒலித்து வருகிறது இவரது கர்ஜனை குரல். திமுகவில் துணை பொதுச் செயலாளராகவும் துடிப்பாக செயல்பட்டு வருகிறார். கலைஞர் 100 வினாடி வினா போட்டி கழகத்தை இளைய தலைமுறை உள்ளத்தில் விதைத்து வருகிறது. பெரியாரின் கருத்தியலுடன் இயங்கி வரும் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு பெரியார் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம்.